நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா 2 பேருக்குமே திருமணமாகி 27 வருடங்கள் ஆகிற நிலையில தற்போது விவாகரத்து பண்றாங்க. சங்கீதா தற்போது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து மனு தாக்கல் செய்திருக்காங்க. அந்த மனு மீதான விசாரணை ஏப்ரல் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. விவாகரத்து மனுவுல சங்கீதா குறிப்பிட்டிருக்கும் தகவல் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. 2021 விஜயவர்களுக்கு ஒரு நடிகையுடன் கள்ள தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்ததாகவும் அதனால தான் கடும் மன உளைச்சலில் ஆளானதாகவுமே குறிப்பிட்டிருக்காங்க. செய்த துரோகத்தை பத்தி கேட்டபோது அந்த நடிகையுடன் தொடர்பை முடித்துக் கொள்வதாக விஜயவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் சொன்னபடி செய்யாமல் குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லாமல் நடிகையுடன் தொடர்பை மீண்டுமே தொடர்ந்திருக்காரு. செப்டம்பர் 2021 முதல் பிப்ரவரி 2022 இடையே இந்த பிரச்சனை தீர்க்க வக்கீல் மூலமாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கா. ஆனால் தீர்வு எட்டப்படல. குழந்தைகளுடைய படிப்பு மற்றும் நலனுக்காக விவாகரத்து முடிவை இத்தனை நாள் தள்ளி போட்டிருந்தேன். ஆனால் அதன் பிறகு விஜயவர்கள் எமோஷனலாகவும் மன ரீதியாகவுமே ஒதுக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சங்கீதா தன்னுடைய மனுவுல குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் விஜய் அவர்கள் அழுத்தம் கொடுத்தால் கண்டிப்பாக அந்த நடிகையுடைய பெயரை வெளியிடுவேன் அப்படின்னு சங்கீதா அவர்கள் பேசியிருப்பது தற்போது சோசியல் மீடியாக்கள்ல அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. சோ அது மட்டும் இல்லாமல் சங்கீதா அவர்கள் தற்போது இந்த விஷயத்தை பத்தி பேச காரணம் என்ன, இத்தனை ஆண்டுகள் அமைதியாக இருந்துவிட்டு எலெக்ஷனுக்கு முன்பாக, அதாவது ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு குண்டை ஏன் தூக்கி போட வேண்டும் அப்படின்னு பல கேள்விகளுமே இருந்துட்டு இருக்கு. சோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக திமுகவுடைய முரசொலி செல்வத்தின் இறுதி அஞ்சலியில சங்கீதா அவர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. சோ அப்போது இந்த விஷயமுமே பெரிய அளவுல கவனிக்கப்படவில்லை அப்படின்னாலுமே இதையும் அதையும் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு தளபதி ரசிகர்களுமே அந்த வீடியோக்கள் புகைப்படங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு பலருமே இந்த விஷயத்திற்கு கருத்து தெரிவித்தாலுமே ஒட்டுமொத்த சினிமா துறையுமே தளபதி விஜயவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இது தாவேகாவிற்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாகவுமே பார்க்கப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.